வணக்கம். இது தொழில் தொடங்குவோம் குழுவின் வார இறுதி இணையவழி சந்திப்பு. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த இணையவழி சந்திப்பு நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அ இதுல வந்து யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, அ தொழில் மீது ஆர்வம் உள்ள அல்லது ஏற்கனவே தொழில் செய்யக்கூடிய 2 விதமான நபர்கள் இதுல வந்து இணைந்திருக்காங்க. வார இறுதி நாட்கள்ல தான் அவங்களுக்கான நேரம் கிடைக்கும் அப்படிங்கிறதால, அந்த வார இறுதி நாட்கள்ல வந்து நம்ம இந்த சந்திப்பை நடத்திட்டு இருக்கிறோம். வாரம் வாரம் ஏதோ ஒரு துறை சார்ந்த ஒரு வல்லுநர்கள் நம்மிடையே வந்து இத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அ ஏதோ ஒரு வகையில நம்ம குழுவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, தொழில் முனைவோருக்கு இதனால் சில பல தொழில்கள் இங்க உருவாக்கப்படுகிறது. தொழில்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழியில இன்னைக்கு நம்மளோடு கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய விருந்தினர் ஆ திருமிகு ஷேக் முகமது சுலைமான் அவர்கள் அமீரகத்திலிருந்து நம்மோடு இருந்து இணைகிறார். தொழில் தொடங்குவோம் குழு சார்பாக நமது விருந்தினரை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இவருடைய பின்னணி சொல்லணும் அப்படின்னா, புனித வளனார் கல்லூரி திருச்சியில வணிகவியல் பட்டம் பெற்று கடந்த 20 ஆண்டுகளாக அமீரகத்தில் அரசு சார்ந்த துறைகளில் அனுபவம் பெற்றவர். எமிரேட்ஸ் ஃபார் லிவிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்த நடத்தி வராரு. இதன் மூலமா வந்து கரியர் கைடன்ஸ், கவுன்சிலிங் எல்லாம் குடுத்துட்டு வராங்க. எலிவேஷன் கேத்தலிக்ஸ் எல்எல்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் நடத்திட்டு வராங்க அவங்க. இதன் மூலமா ஒரு 5 விதமான சேவைகளை வழங்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் புரோகிராமிங் கன்சல்டன்சி, மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி, அட்வர்டைசிங், டேலண்ட் மேனேஜ்மெண்ட், மீடியா ட்ரெய்னிங் இப்படி ஒரு 5 அ துறைகள்ல இவங்க வந்து இதுல செயல்பட்டு வராங்க. முக்கியமா இந்த 5 துறைகள்ல செயல்பட்டு கடந்த சில வருடங்கள்ல வந்து 9 புதிய நிறுவனங்கள் இவங்க மூலமா தொடங்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து எந்த விதமான அ ஒரு விளம்பரமும் இல்லாம, ரொம்ப அவங்க சொல்லும்போது என்ன குறிப்பிட்டாங்க அப்படின்னா, ஒரு குளோஸ்ட் சர்க்கிள்ல நாங்க இத ரன் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அ நம்ம குழுவுல அமீரகத்துல இருக்கக்கூடிய தொழில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள், சூழல்கள் என்னென்ன இருக்குது? அதுல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்னென்ன? அப்படிங்கிறது தான் நம்மோட பகிர்ந்துக்க போறாங்க. இது எப்பவும் போல ஒரு 1/2 மணி நேரம், 30 நிமிடங்கள் வந்து அவங்கள பத்தின விஷயங்கள், அங்க இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் பத்தி பேசுவாங்க. அடுத்து ஒரு 15 நிமிடம் நம்ம வந்து அவங்க கிட்ட ஏதாச்சும் கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா, நம்ம அந்த கேள்விகள முன்வைக்கலாம். அதுக்கு அவங்களோட பதில்கள் குடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 45 நிமிடம் நம்முடைய குழுவுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு நேரமாக இது அமையுங்கிற நம்பிக்கையில, விருந்தினரை மறுபடியும் ஒரு முறை எங்கள் குழு சார்பாக வரவேற்று, ஓவர் டூ யூ சார். நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம். am I audible? கேக்குதா? எஸ், எஸ். கேக்குது, கேக்குது சார். ஓகே. அழைப்பிற்கு நன்றி. பொதுவா அமீரகம் அப்படின்னா, ஐக்கிய அரபு அமீரகம். இத வந்து ஒரு ஷார்ட்டா வந்து அமீரகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இது பார்த்தீங்கன்னா, இதோட அந்த நாணயம் வந்து அரப் எமிரேட் திர்ஹம், ஏஇடி அப்படின்னு சொல்லி சமீபத்துல தான் நம்ம ரூபாய் மாதிரி வந்து ஒரு நாணய குறியீடு, ஒரு டீல வந்து ஒரு லேஷ் இருக்கிற மாதிரி வந்து ஒரு குறியீடு வந்து சமீபத்துல தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஏன் ஏஇடி அப்படின்னா, திர்ஹம்ங்கிறது இன்னும் சில நாடுகள்லையும் வந்து பயன்பாட்டில் இருக்கு. அதனால இங்கே உள்ள நாணயத்தை வந்து அரப் எமிரேட் திர்ஹம்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜ் அதான் வந்து இங்கே உள்ள வளர்ச்சி. ஒரு 30 வருஷத்துல ஒரு அசாத்தியமான வளர்ச்சியை வந்து இந்த நாடு வந்து கண்டிருக்கு. அது கட்டுமானம் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. ஏற்கனவே துபாய் அப்படின்னா இங்க வந்து ஒரு ஏற்றுமதி இறக்குமதி இது சார்ந்து நடக்கக்கூடிய தொழில்கள் வந்து ரொம்ப பிரபல்யம். இன்னைக்குன்னு இல்லை, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஜபல் அலி ஃப்ரீ ஜோன் சொல்லி ஜாப்ஸான்னு சொல்லுவாங்க. ஜபல் அலி ஃப்ரீ ஜோன் அத்தாரிட்டி, JAFZA. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம். உலகத்திலேயே ரொம்ப பெரிய சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்து ஜாப்ஸா தான்.
முன்னாடிலாம் வந்து ஃப்ரீ ஜோன் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து லைசென்சஸ் வந்து ரொம்ப குறிப்பிட்டு தான் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 40க்கு மேல சிறப்பு பொருளாதார மண்டலம் அமீரகம் முழுவதும் டோட்டலா வந்து இது பண்ணியிருக்கு. அ அமீரகம் அப்படிங்கிறப்ப இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 7 ஸ்டேட்ஸ். அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், உம்பல் குவைன், ராசல் கைமா, ஃபுஜேரா. இதில அல்லைன்னு ஒரு சுற்றுலா நகரம் இருக்கு. அது வந்து அபுதாபியோட சேர்ந்துரும். அல்லைன் வந்து தனி எமிரேட்ஸ் கிடையாது. இதுதான் வந்து உங்களுக்கு 7 எமிரேட்ஸ். இந்த 7 எமிரேட்ஸ்ல ஒரு ஹேப்பனிங் சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது துபாய வந்து சொல்லலாம். ஏன் துபாய்? அப்படின்னு ஒரு கேள்வி வந்து பலருக்கு இருக்கலாம். இந்தியர்களாகிய நமக்கு ஒரு கேட்ச் அப்படின்னா, நான் வந்தப்ப நாணய மதிப்பு ஒரு திர்ஹத்துக்கு அகைன்ஸ்டா எடுத்துட்டீங்கன்னா, ஒரு 10, 12 அந்த ரேஞ்சில வந்து இருந்தது. அதாவது ஒரு திர்ஹத்துக்கு ரூ. 12 ரூ. 10. இது ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திர்ஹத்துக்கு ரூ. 2 வந்து இருந்திருக்கு. அ ஒரு திர்ஹத்துக்கு ரூ. 1 அப்படிங்கிற காலமும் வந்து இருந்திருக்கு ஆரம்ப காலகட்டத்துல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அது 24 பக்கம் வந்துருச்சு. 24யும் வந்து தாண்டிருச்சு. கூடிய சீக்கிரம் 24, 15 அதாவது ஒரு திரகத்துக்கு வந்து 24.15 15 இந்த அளவுல வந்து இன்னைக்கு வந்து ஏற்ற இறக்கங்கள் வந்து போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து 25 தொடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இந்தியால இருந்து நம்ம குட்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, இங்க வந்து த கரன்சி இஸ் பெக்ட் அகைன்ஸ்ட் த டாலர். யுஎஸ் டாலருக்கு நிகரான மதிப்பு நான் இங்க 1997ல ஆரம்பத்துல ஒரு 6 மாசம் இங்க இருந்தேன். அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு திர்ஹத்துக்கு வந்து $1 3.665 இல்லன்னா வந்து 3.67 திர்ஹம். இந்த அளவுல வந்து இருந்துச்சு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதேதான். இதுதான் இங்க உள்ள ஒரு அந்த வணிகம் பண்றதுக்கான ஒரு கேட்ச் வந்து இத வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த கரன்சி வந்து அன்ஸ்டேபிள் கிடையாது. அவங்க வந்து மொத்தமாவே அதுக்கு அகைன்ஸ்ட் வந்து பெக் பண்ணனால, இங்க உள்ள கரன்சி வந்து ஆல்மோஸ்ட் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் இது வந்து ஒரு பெரிய இறக்கத்த வந்து ஒரு மலேசியன் ரிங்கிட்டோ, இல்ல மற்ற சில நாடுகளோட கரன்சியோ சந்திச்ச அளவுக்கு வீழ்ச்சிய வந்து இது வந்து சந்திச்சது கிடையாது. இது ஒரு அட்வான்டேஜ்ன்னு சொல்லலாம். பிளஸ் இங்க உள்ள மன்னராட்சி அப்படின்னு சொல்லப்பட்டாலும், ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு உலகளவுல வந்து ஐக்கிய அரபு அமீரகத்த வந்து ஒரு எடுத்துக்காட்டா வந்து இன்னைக்கு வந்து சொல்லக்கூடிய லெவல்ல இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 7 எமிரேட் இருக்கு. இந்த 7 எமிரேட்டும் சேர்ந்து ஒரு நாடு. ஆரம்பத்துல ராசல் கைமா தவிர்த்து ஆரம்ப கட்டத்துல வந்து இந்த நாட்ட உருவாக்கும்போது 6 எமிரேட் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழிச்சு ராசல் கைமா வந்து அதுல சேர்ந்தாங்க. இந்த ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசல் கைமால இருந்து ஒமானோட முசந்தத்துக்கு வந்து முசந்தம்ங்கிறது ஒரு சுற்றுலா தலம். அத வந்து அ அ 2 முசந்தம் வந்து இருக்குது. ஒண்ணு வந்து கசாப்ன்னு சொல்லுவாங்க. கசாப்ங்கிறது தான் ஒமான் பகுதி. இன்னொரு முசந்தம்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அது முசந்தம் கிடையாது. அது ஆனா அமீரகத்தோட ஒரு பகுதி. இப்ப ராசல் கைமா மூலமா அந்த முசந்தத்த வந்து நம்ம வந்து பை ரோடு வந்து சாலை வழியா வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா, ஒமான்ல இருந்து முசந்தத்துக்கு வரணும்னா, நீங்க வந்து போட்ல தான் வரணும். முசந்தத்துக்கு இன்னொரு பேர் வந்து நார்வேல இருக்கக்கூடிய அந்த கடல சுத்தி வந்து சில மலைப்பாங்கான இது. ஃபுஜோட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. FJORD. இத வந்து முசந்தத்த வந்து ஃபுஜோட் ஆஃப் மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல சில விஷயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா ஒரு வளர்ச்சிய வந்து இந்த நாடு வந்து முன்னெடுத்துட்டே இருக்கு. நான் 2005ல இங்க வந்தேன். 1997ல ஒரு 6 மாசம் வந்து இங்க இருந்திருக்கேன். அப்ப 2005ல நான் வந்த காலகட்டத்திலருந்து இன்னைக்கு இந்த 20 வருஷத்துல பார்த்தோம்னா, இங்க உள்ள வளர்ச்சி
உலகத்துல வேற எந்த நாட்டிலையும் வந்து நடக்காத ஒரு வளர்ச்சி. இத வந்து நான் வந்து மிகைப்படுத்தி சொல்றதா வந்து நீங்க நினைக்க வேணாம். சமீப காலமா ஒரு 2 வருஷத்துக்கு மேல, அதாவது 2023 இங்க சொத்து வாங்குனவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து மார்ச் மாசம் 21% வந்து அவங்க வாங்குனது தான் வந்து துபாய்ல அதிகம். சொத்துக்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா. இப்ப மண்ணின் மைந்தர்கள், ஆரம்பத்தில் சென்று பின்பு குடியுரிமை பெற்றவர்கள் அப்படின்னு ஐக்கிய குடியரசு பிரிட்டன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மாஸ் பிரெயின் ட்ரெயின் வந்து பிரிட்டன்ல வந்து நடந்துட்டு இருக்கு. அங்க உள்ள மண்ணின் மைந்தர்கள் அவங்களோட பெரும்பாலானோர் அவங்களோட தேர்வு அது ஒரு ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸா இருக்கலாம். அல்ட்ரா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸா இருக்கலாம். அதுக்கு அடுத்தது கையில வந்து ஒரு 2,00,000 பவுண்டு, 3,00,000 பவுண்டு, 1,50,000 பவுண்டு இந்த அளவுக்கு சேமிப்பு உள்ளவங்க அங்க இருக்கிற வேலைகள ராஜினாமா பண்ணிட்டு, அங்க இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச சொத்த மட்டும் ஒரு வீடோ, இதோ அத வச்சுட்டு, இங்க வந்து வாடகைக்கு இருந்து அவங்களோட வாழ்வாதாரத்த வந்து அ உருவாக்கிக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு குறைந்தபட்ச ஒரு சொத்துல வந்து முதலீடு செஞ்சு அங்கருந்து வந்து முன்னேறலாம். அப்படின்னு தொடர்ச்சியா வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நாட்ட பத்தி தொடர்ந்து வந்து அவதானிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, Facebookல வந்து துபாய் எக்ஸ்பேட்ஸ்ன்னு சொல்லி ஒரு குழுமம் இருக்கு. அந்த மாதிரி அபுதாபி எக்ஸ்பேட்ஸ்ன்னு ஒரு குரூப் இருக்கு. இந்த 2 குரூப் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, எந்த அளவுக்கு வெளியில இருந்து மக்கள் வந்து இன்னைக்கு இங்க குடிபெயர்றாங்க அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். இந்த பெரிய அளவு பிரெயின் ட்ரெயின் பிரிட்டன்ல வந்து நடந்துட்டு இருக்கனால, அங்க இருக்கிற மேனேஜ்மென்ட் கன்சல்டன்சிஸ் ஒரு பெரிய லெவல்ல தொழில் தொடங்குறதுக்கு கட்டமைப்ப வந்து செய்யக்கூடியவர்கள். இப்போ ஒரு தொழிற்சாலை எதுவும் வந்து அமைக்கணும். அவங்கள வந்து கன்சல்டன்ட்டா நியமிச்சா, அந்த முழு தொழிற்சாலையும் வந்து அவங்க வந்து உருவாக்கி குடுத்துருவாங்க. நீங்க நிலத்த மட்டும் இது பண்ணி அவங்க கிட்ட இது பண்ணிட்டீங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு டெக்னிக்கல் டீம் இருக்கும். அவங்க முழுசா வந்து உருவாக்கி குடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில கன்சல்டன்ட்ஸ் கூட இன்னைக்கு பிரிட்டன்லருந்து அங்கருந்து ஒரு பெரிய பிரெயின் ட்ரெயின் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி, இங்க அவங்களோட நிறுவனத்தோட கிளைய அப்படிங்கிறத விட, அவங்களோட முதன்மை அலுவலகத்த வந்து ஹெட் ஆஃபீஸ வந்து இங்கே மாத்திட்டு இருக்காங்க. இத வந்து சமீப காலங்கள்ல இத நீங்க பார்க்க முடியுது. இது சில நியூஸ் டெய்லீஸ் கார்டியன், இன்னும் சில நியூஸ் டெய்லீஸ்ல கூட இது இது சம்பந்தமா சில செய்திகள வந்து நீங்க தொடர்ச்சியா வந்து காண முடியும். அமீரகம் இங்க வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் மட்டும் தானா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு சேவை துறையும் வந்து எந்த அளவுக்கு வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்து மக்கள் வந்து குடிபெயர்றாங்களோ, அந்த அளவுக்கு அந்தந்த நாட்டினர் அவங்களோட சேவை துறைய வந்து பெருசா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. இங்க நெறைய கம்பெனிஸ் வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் அட்மாஸ்பியர் வந்து நீங்க பார்க்கலாம். சில கம்பெனிலாம் நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 50க்கும் மேற்பட்ட நாட்டினர்கள் வந்து இங்க பணிபுரியறத நீங்க வந்து பார்க்கலாம். உலகத்திலேயே 200க்கும் நீங்க அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா, 197, 95 இத்தன நாடுகள் வந்து நெறைய பேர் வந்து சொல்லுவீங்க. ஆனா 200க்கும் மேற்பட்ட நாட்டினர் வந்து அமீரகத்துல வந்து அவங்களோட வாழ்வாதாரத்த அமைச்சிருக்காங்க. உலகத்துல வேற எந்த நாடும் இந்த அளவுக்கு ஒரு சகிப்புத்தன்மையோட மற்றவங்கள அரவணைச்சு, அவங்களுக்கு தேவையான சட்டதிட்டங்கள் இன்னைக்கு மிடில் ஈஸ்ட், கல்ஃப்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ங்கிறது 6 நாடுகள். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், நீங்க ஜிசிசி கல்ஃப் கோஆப்பரேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது சவுதி அரேபியா, அமீரகம், கத்தர், குவைத், பஹ்ரைன் மற்றும் ஒமான். இந்த 6 நாடுகள் தான் ஜிசிசி. இந்த 6 நாடுகளையும் மொத்தமா வந்து ஒருங்கிணைச்சு ஒரு ரயில் கட்டமைப்ப உருவாக்குறதுக்கு ஏற்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு.
யூனிஃபார்ம் கரன்சி அது வந்து ஏற்கனவே சில சில காரணங்கள்னால அது தள்ளி போயிட்டு இருக்கு. 6 நாடுகளும் வந்து ஒரே நாணயம். இத அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஜிசிசி எலக்ட்ரிசிட்டி கிரிட் மொத்தமா வந்து ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய அதிகபட்ச மின்சார உற்பத்தியை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது. இதுவும் வந்து இதுல இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இங்க உள்ளுக்குள்ளார சில நாடுகளுக்கு சாலை வழியா சரக்கு போக்குவரத்து நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய மார்க்கெட். இது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செய்தியா இருக்கலாம். துருக்கியில இருந்து பை ரோடு வந்து இன்னும் சில நாடுகள்ல இருந்து பை ரோடு இங்க வந்து சாலை போக்குவரத்து, அதாவது சாலை வழியா சரக்கு போக்குவரத்து வந்து தொடர்ச்சியா வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த ரஷ்யா, யுக்ரைன் போர் இதனால கடல் வழி சரக்கு போக்குவரத்து சில சிரமங்களை தொடர்ச்சியா வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த இதுகள் எல்லாத்தையும் வந்து சரி பண்றதுக்கு இங்க வந்து பல்வேறு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இப்போ உங்களுக்கு எப்படி தேவையோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, எமிரேட்ஸ் மூலமா அ விமான வழி சரக்கு போக்குவரத்தும் வந்து ஏர் கார்கோவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு சிறிய அளவிலான பொருட்களை வந்து கொண்டு வந்துரலாம். இப்ப இங்கேருந்து அ சீனாவோட தொடர்பு, இந்த அலி எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி சில நிறுவனங்கள் மூலமா பொருட்கள வாங்குறது, ரொம்ப சலுகையான ஒரு விலையில வந்து அந்த பொருட்கள வந்து இங்க வந்து நம்ம இறக்குமதி, தனிநபர் பேருக்கே வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். நீங்க கட்டணத்த செலுத்திட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க இருக்கும் இடத்துக்கே அது வந்து அந்த பொருட்கள் வந்து அனுப்பி வைக்கப்படும். கூரியர் மூலமா. இது போக இன்னும் வந்து இங்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசல் கைமா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய லைம்ஸ்டோன் சுரங்கம். அதனால அங்க நெறைய சிமெண்ட் ஆலைகள் வந்து அமைஞ்சிருக்கு. இந்தியால இருந்து சொல்லணும்னா, ஸ்ரீ சிமெண்ட் அவங்களோட ஆலை இங்க இருக்கு. வேற பேர்ல இருக்கு. வேற அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ இருக்காங்க. அ ஆதித்ய பிர்லா குரூப், ஸ்டார் சிமெண்ட்ங்கிற பேர்ல இங்க இருக்காங்க. இந்த மாதிரி இந்திய நிறுவனங்கள் பல இங்க வந்து இயங்கி வருவத நம்ம தொடர்ச்சியா காணலாம். அமீரகத்தோட மொத்த மக்கள் தொகை 10 மில்லியன். இந்த 10 மில்லியன்ல 18லருந்து 20% தான் மண்ணின் மைந்தர்கள். பாக்கி 80% எக்ஸ்பேட் பாப்புலேஷன். உங்களுக்கு இங்க குடியுரிமை தான் பெறுறதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் வழி இல்லன்னு இல்ல. சிலர் வாங்கியிருக்கிறாங்க. பட் ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் அத வந்து வாங்கியிருக்காங்க. அது இல்லாம இப்ப சமீபத்தில நீங்க கோல்டன் விசா அப்படின்னு சொல்லி நெறையா சந்தையில புழங்குறத பார்த்திருப்பீங்க. 2 மில்லியன் இன்வெஸ்ட்மென்ட். அது வந்து ஒரு சொத்தா இருக்கலாம். அதுல நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா, உங்களால வந்து கோல்டன் விசா வாங்க முடியும். இன்ஃப்ளூயன்சர்ஸ், சினிமா பிரபலங்கள், துறை சார்ந்த பிரபலங்கள், மருத்துவர்கள். மருத்துவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு டிஃபால்ட்டாவே கோல்டன் விசா குடுத்துடுறாங்க. இப்ப சமீபத்தில ஆசிரியர்கள் சில கேட்டகரிக்கு குடுத்துருக்காங்க. செவிலியர்கள் ஒரு குறிப்பிட்ட வருஷம் அரசாங்க இதில வேலை செஞ்சிருந்தா, அவங்களுக்கு கோல்டன் விசா கிடைக்குது. உங்களுக்கு அந்த கோல்டன் விசா கிடைச்சதுன்னா, நீங்க உங்க குடும்பத்தில எல்லாத்துக்கும் வந்து நீங்க கோல்டன் விசா எடுத்துறலாம். இந்த கோல்டன் விசாங்கிறது 10 வருடம். நீங்க இந்த நாட்ட விட்டு வெளியில இருக்கிறதுக்கு கால அளவு கிடையாது. இப்ப மத்த விசாலாம் வந்து நீங்க 6 மாசத்துக்கு மேல வெளிய தங்கி இருக்க முடியாது. 6 மாசத்துக்குள்ளார நீங்க ரீஎன்ட்ரி ஆகணும். ஒரு விசாவோட கால அளவு வந்து 2 வருஷம் தான். அது அரசு சம்மந்தமா இருந்தாலும் சரி, பிரைவேட்டா இருந்தாலும் சரி, ஃப்ரீ ஜோனா இருந்தாலும் சரி, முதலீட்டாளர்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து 2 வருஷம் விசா தான் வந்து இப்போ வந்து குடுக்குறாங்க. முன்னாடி இதில 2 வருஷம் இருந்துச்சு, 3 வருஷம் இருந்துச்சு. இப்போ வந்து சமீப காலமா 2 வருஷ விசா மட்டும் தான் இது பண்றாங்க. இங்க சேவைத்துறை, ஏற்றுமதி, இறக்குமதி இது சார்ந்து வேற என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, துபாய் என்றாலே சுற்றுலா. இது சம்பந்தமா அளிக்கக்கூடிய சேவைகள் வந்து
ரொம்ப பெரிய பட்டியல் வந்து அது நீண்டுகிட்டே போகும். இது தவிர்த்து அ இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை இறக்குமதி பண்ணி, இங்கேருந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு, அதாவது மறு ஏற்றுமதி செய்வதற்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். இங்க உள்ள டாக்ஸ் ரேட் எடுத்தீங்கன்னா, மதிப்பு கூடுதல் வரி வேட் வேல்யூ ஆடட் டாக்ஸ் 5%. நீங்க போர்ட்டுக்கு வந்து இறக்குமதி பண்ணிடுறீங்க. அந்த போர்ட்லேருந்து வெளியே எடுத்துட்டு வந்தா 5%. அங்கேருந்து மறு ஏற்றுமதி பண்ணீங்கன்னா, எந்தவித கட்டணம் நீங்க போர்ட் சார்ஜஸ் மட்டும் கட்டியிருந்தீங்கன்னா போதும். வேற வரி அப்படிங்கிறது கிடையாது. மதிப்பு கூடுதல் வரி. எதுக்கெல்லாம் வரி? டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, அதாவது சரக்கு போக்குவரத்துக்கு சுத்தமா வந்து இந்த மதிப்பு கூடுதல் வரி பொருந்தாது. மருத்துவத்திற்கு பொருந்தாது. மருந்துகள் வாங்குவதற்கு பொருந்தாது. கல்வி கட்டணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்கூல் ஃபீஸுக்கு கிடையாது. காலேஜ் ஃபீஸ்க்கு உண்டு. அது போக வீட்டு வாடகைக்கு மதிப்பு கூடுதல் வரி கிடையாது. அதே இது அலுவலகமோ, இல்ல தொழிற்சாலையோ அந்த மாதிரி வாடகைகளுக்கு குடுக்குறவங்களுக்கு, அதுக்கு மதிப்பு கூடுதல் வரி உண்டு. இது போக நம்ம இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு தொழிற்சாலை வந்து நம்ம இது பண்றோம். இந்த நாட்டுக்கு தேவையான ஒண்ணு. அதுல நம்ம எதுவும் வந்து அ உபகரணங்கள், எதுவும் இயந்திரங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரிய விலைக்கு வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம். இறக்குமதி செய்யும்போது, அது வரிய வந்து கட்டிட்டு, நம்ம பின்னாடி வந்து அந்த டியூட்டிய வந்து நம்ம ரீஃபண்டுக்கு வந்து சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டில அதுக்கான அ தஸ்தாவேஜுகளை நீங்கள் சமர்ப்பித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது போக இன்னும் எவ்வளவோ இங்க வந்து தொடர்ச்சியா வந்து வளர்ச்சி, கட்டுமானம் ஒரு பக்கம், ரியல் எஸ்டேட் சார்ந்து வணிகங்கள், Airbnb, Booking.com போன்ற தளங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் பெரிய அளவுல வந்து இங்க வந்து தொடர்ச்சியா வந்து ஹோட்டல் செக்மெண்ட் வந்து தொடர்ச்சியா அவங்களால வந்து நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு தகுந்த மாரி இன்னும் வந்து அந்த ஷார்ட்டேஜ் இருக்கிறனால Airbnbலாம் இப்ப சமீபத்தில வந்து மிகப்பெரிய வளர்ச்சிய வந்து இங்க வந்து இந்த மாதிரி பல தொழில்கள் வளர்ச்சி காணும்போது, அதை எப்படி அரசாங்கம் வந்து ஒரு கட்டுப்பாடோட இயங்குவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துவது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்ப நான் ஒரு சொத்து வாங்கியிருக்கேன். அந்த சொத்த வந்து Airbnb மூலமா வாடகைக்கு நான் வந்து குடுக்க போறேன். அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த சொத்த வந்து நான் வந்து பதிவு பண்ணணும். டூரிசம் இதுல வந்து நான் பதிவு பண்ணி, அதுக்கு தனியா வந்து ஒரு லைசென்ஸ் உரிமம் வந்து பெறணும். அந்த உரிமத்த வந்து வருஷந்தோறும் வந்து நீங்க புதுப்பிக்கணும். இங்க லைசென்சிங் எல்லாமே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவ நீங்க புதுப்பிக்கணும். சில ஃப்ரீ ஜோன்ஸ்ல மல்டிபிள் இயர் லைசென்சிங். அது வந்து ஒரு கழிவும், ஒரு டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். இப்ப சில ஃப்ரீ ஜோன்ல பார்த்தீங்கன்னா, 5 வருஷம், 10 வருஷம் ஒரே லைசென்ஸ். ஒரு லைசென்ஸ் இப்ப 2025ல எடுத்தோம்னா, 2035 வரைக்கும் அது வந்து வேலிடிட்டி. உங்களுக்கு 2035ல தான் காலாவதி ஆகும். அ இந்த மாதிரி அ சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து சில ஃப்ரீ ஜோன்ல வந்து இருக்கு. அதையும் வந்து பயன்படுத்த நினைக்கிறவங்க, அவங்களோட ஆரம்பகட்ட செலவுகள ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி சில சலுகைகள அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அ அந்த மாதிரி ஒரு நீண்ட காலத்துக்கு நீங்க வந்து உங்க லைசென்ஸ வந்து நீங்க இது பண்ணும்போது, உங்களோட அதுல எதுவும் வந்து ஒரு கட்டண மாறுதல்கள் எதுவும் ஏற்படும் நாள பின்ன அப்படின்னா, அதையும் வந்து நீங்க தவிர்க்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அந்த 10 வருஷத்துக்கான அ உரிம செலவுங்கிறது வரையறுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல வந்து அது அது அடங்குற மாதிரி உங்களுக்கு வந்து இதாயிடுது. இந்த ஃப்ரீ ஜோன் ஆ சில ஃப்ரீ ஜோன்ஸ் இருக்கு. சார் உங்க வாய்ஸ் கேட்கல.
சார் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? மத்தவங்களுக்கு கேக்குதா? இல்ல கேட்கல. இல்ல கேட்கல சார். நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். மெசேஜ் பண்ணியிருக்கேன். மன்னிக்கவும். சில தடங்கல்கள். ஓகே, ஓகே. கேக்குதா? கேக்குது சரி, சார். இப்ப கேக்குது. ஓகே, ஓகே. இப்ப இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் நெறைய இருக்கு. இதுல ஹிடன் காஸ்ட். சில சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து ஆரம்பத்துல உங்களுக்கு கட்டணம் வந்து கம்மியா இருக்கும். அந்த கட்டணங்கள் வந்து பிற்காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு அமெண்ட்மென்ட் அதுல எதுவும் வந்து சில மாறுதல் பண்ணணும். ஆக்டிவிட்டிய மாத்தணும். ஒரு பங்குதாரர் வந்து கூடுதலா சேர்க்கணும். இல்ல ஒரு பங்குதாரர வந்து நம்ம வெளியேத்தணும். இந்த மாதிரி சில தேவைகள் இருக்கும்போது, ஒண்ணுக்கும் வந்து ஒரு அடிஷனல் காஸ்ட் இருக்கும். சில ஃப்ரீ ஜோன்கள்ல அந்த வருஷ ரினிவல் அப்ப இத பண்றதுக்கான அ கட்டணம் வந்து அதாவது கூடுதல் கட்டணம். அந்த அமெண்ட்மென்ட் சார்ஜஸ் வந்து இருக்காது. அந்த ரினிவல் டைம்ல மட்டும். புதுப்பிக்கும் நேரம் மட்டும் வந்து இந்த இது இருக்காது. மத்த நேரங்கள்ல இருக்கலாம். இது போக தொடர்ச்சியா நெறையா சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து அ விளம்பரங்கள் வந்து பண்றத நீங்க வந்து பார்க்க முடியும். இதுல எந்த இதுல நம்ம எடுக்கிறோம், இது ஆரம்பத்துல நமக்கு குறைவா கிடைக்குது அப்படின்னு பார்க்கிறத விட, அதுல பல்வேறு மாறுதல்களுக்கு என்ன வந்து அவங்க இது பண்றாங்க. அ அந்த வருஷ வருடத்தால் அந்த புதுப்பிக்கும் கட்டணம் வந்து எப்படி இருக்கும்? அதுல என்ன கேரண்டி இருக்கு? இந்த மாதிரி பார்க்குறப்ப, வருடத்தால் அந்த கட்டண மாறுதல்களே கிடையாது அப்படிங்கிறத சில ரொம்ப அ வெரி ஃபியூ ஃப்ரீ ஜோன்ஸ் தான் வந்து ஆஃபர் பண்றாங்க. பாக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நிலைமைக்கு விக்கிறப்ப ஏதாவது வந்து அவங்க ஆப்ஷன குடுத்து அத வாங்கிர்றாங்களே வித்துர்றாங்களே தவிர, அந்த கேரண்டி வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப எலிவேஷன் கேட்டலிஸ்ட்ன்னு நாங்க வந்து ஒரு நிறுவனம் வச்சிருக்கோம். அந்த நிறுவனத்தோட லைசென்ஸ் வந்து எடுக்கிறப்ப, அது ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம் இதான் உரிமம் தான். அதுல பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல அது எடுக்கிறப்ப ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா அ என்ன இது? இதுல என்ன அனுகூலங்கள் இருக்கு? இந்த இடத்துல லைசென்ஸ் எடுக்கிறதுனால அப்படின்னு சொல்லி, அது எல்லாத்தையும் வந்து மொத்தமா வந்து அத ஸ்டடி பண்ணி தான் வந்து அத எடுத்தோம். அது எடுத்ததுனால, அந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்துல சில குறிப்பிட்ட ஒரு குளோஸ்ட் சர்க்கிள்க்கு வந்து ஒரு 9 லைசென்ஸ் வந்து பண்ணி கொடுக்க முடியும். இதுல நெறைய பேர் வந்து ஆரம்ப கட்டத்துல அந்த உரிமம் எடுக்கிறதுக்கு இங்க வரவே இல்ல. அ உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்தே இங்க யாராவது உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தா, அது வந்து பேங்கிங்க்கு மேண்டேட்டரி. ஒரு லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க இங்க இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி தேவையில்ல. ஆனா, அந்த லைசென்ஸ்ல மேனேஜர் அந்த பேங்கிங் இத வந்து ஒரு மேலாளர் நீங்க நியமிச்சு இது பண்றவங்க இங்க வந்து உள்ளக்க விசா இருக்கிறவங்களா இருக்கணும். இங்கே ஏற்கனவே வேற நிறுவனத்துல வேலை செய்யக்கூடியவர்கள நீங்க பங்குதாரர்களா சில சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்ல சேர்க்க முடியும். அவங்களோட இன்வால்வ்மென்ட் எதுவுமே இல்லனாலும், அவங்க வச்சிருக்கிற விசாவ வச்சு உங்களால வந்து அந்த லைசென்ஸ வந்து அ உரிமத்த வந்து எடுக்க முடியும். இது போக ஃப்ரீ ஜோன், மெயின்லேண்ட் இது இல்லாம இந்த நாட்டுக்கு இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு குறிப்பிட்ட தொழில் வந்து இல்ல. இந்த தொழில் வந்து இந்த நாட்டுக்கு வந்து ரொம்ப தேவை. அப்படி உங்கள்ட்ட ஏதாவது ஒரு புதிய தொழில்நுட்பங்கள் இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா, அது விஷயமா சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. நாட்டுல இருந்து தயாரா இருக்காங்க. அது விஷயமா வந்து
வல்லுநர்களா இருந்தா, அவங்கள்ட்ட தொழில்நுட்பங்கள் இருக்கப்ப, அந்த ஒரு காரணத்தினாலேயே அவங்களுக்கு கோல்டன் விசா கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அது இல்லாம சேவை, சமூக சேவை சார்ந்து ஈடுபடுறவங்க, சில தொழில்கள் சார்ந்து வித்தகர்களாக இருப்பவர்கள், இவங்க எல்லாருக்கும் வந்து கோல்டன் விசா வந்து கிடைக்குது. இது வந்து இந்த போர்ட்ஃபோலியோ வந்து நாளுக்கு நாள் வந்து அ அதிகரிச்சுட்டே, அப்பப்ப ரிவ்யூ பண்ணி, இது வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. சட்டதிட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப ஃபேர், டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சேவை நாம் பெறுவதற்கான நேரம் வந்து இந்த நாட்டுல வந்து ரொம்ப குறைவு. நீங்க சம்மந்தப்பட்ட அ அனைத்து தஸ்தாவேஜுகளையும் நீங்க வந்து சமர்ப்பிச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு லைசென்ஸ் எடுக்கிறது 5 நாள்ல வந்து 5 நாளுங்கிறது கூட சில சமயம் ஜாஸ்தியா இருக்கலாம். ஒரு திங்கட்கிழமை அந்த மாரி வேலைய ஆரம்பிச்சோம்னா, 2, 3 நாள்ல கூட அ சில லைசென்ஸ் இஷ்யூ ஆயிடும். விசா எடுக்கிறது தான் வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு 1, 2 வாரங்கள் ஆகலாம். ஸோ, நீங்க ஒரு தொழில் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில ஆரம்பிக்கணும். உங்களோட நண்பரோ, இல்ல குடும்ப உறுப்பினர்களோ யாரும் வந்து இங்க வந்து மத்த இதுகள அவங்களால ஃப்ரீயா வந்து ஒரு பேங்கிங் நீங்க வந்து அங்க இருந்தே நீங்க ஆன்லைன்ல வந்து ஆப்பரேட் பண்ணிக்க முடியும். ஒரு மொபைல் பேங்கிங்ல வந்து பண்ணிக்க முடியும். பட் அதுக்கான பாஸ்வேர்டு இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு லோக்கல் நம்பர் வந்து தேவைப்படும். அந்த உள்நாட்டு நம்பர் வந்து ஒரு அலைபேசி எண் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இது எல்லாத்தையும் வந்து உங்களால வெளியில இருந்து கூட ஒருங்கிணைச்சுக்க முடியும். நீங்க இங்க இருந்தா தான் எந்த தொழிலும் வந்து பண்ண முடியும். எந்த சேவையும் வந்து இது பண்ண முடியும். அப்படின்னு எல்லாருக்கும் வந்து ஒரு அ எல்லா துறை வல்லுநர்களுக்கும் ஒரு தேவை வந்து இருக்காது. ஆனா, இது எல்லாமே இருந்தாலும், எந்த ஒரு நகர்வு இங்க செய்றாங்க, அத ஒரு ப்ராப்பரா வந்து சேர் பண்ணி, ஒரு ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் வந்து ஒரு சரியா அமையிற மாரி நம்ம பண்றது, நமக்கு வந்து ஒரு சரியான தீர்வையும், ஒரு லாங் ரன்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கும் வழி கொடுக்கும். இது ஏன் இது பண்ணி சொல்றேன்னா, இங்க வந்து சில விஷயங்கள் வந்து ஆரம்பத்தில நம்ம கம்ப்ளைண்ட்ஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் தான். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நாட்ல வந்து நம்ம இது பண்ணிட்டு, சில விஷயங்கள வந்து நம்ம அரைகுறையா செஞ்சுட்டு, அந்த எனக்கு தெரியாது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது. இதுல நம்ம ஒரு ஆக்டிவிட்டில இயங்கிட்டு, இன்னொரு ஆக்டிவிட்டி அதுல இல்லாம நம்ம செய்றதும் இதுல வந்து அடங்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில வணிகங்களையோ, இல்ல சேவைகளையோ இன்னொருத்தருக்கு குடுத்து, அதுக்கான பணம் வந்து உங்களோட வங்கியில வந்து செலுத்தப்பட்டிருக்கும். ஆனா, அதுக்குண்டான டீட்டெயில்ஸ வந்து அ என்ன என்ன இதுகள், அது ஒரு இன்வாய்ஸ் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து பேங்க் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மாதிரி வங்கிகள் கேட்கிறப்ப, நீங்க வந்து அத கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கும். இட்ஸ் அ ஃப்ரீ ட்ரேட் ஓப்பன் மார்க்கெட் தான். ஆனா வந்து அந்த கட்டுப்பாடுகள், நெறைய விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டா இங்க இன்டகிரேட்டட். இந்த இன்டகிரேட்டட் எப்படி அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு அ ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஓட்டுநர் உரிமத்த வந்து நான் புதுப்பிக்கிறதுக்கு போக வேண்டிய அது வந்து ஒரு தனி அத்தாரிட்டி. அப்ப நான் போயிருந்தேன். அப்ப அந்த இடத்துல வந்து என்னோட தற்சமயம் எடுக்கப்பட்ட புகைப்படம் எதுவும் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல அப்படின்னதோட, சரி உங்களோட விசா சம்மந்தப்பட்ட இத மட்டும் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விசா சம்மந்தப்பட்ட தகவல்கள அவர்ட்ட குடுத்தோன்ன, அந்த அந்த தளத்தில வந்து அவர் வந்து லாகின் பண்ணி, அந்த ஃபோட்டோவ எடுத்து என்னோட ஓட்டுநர் உரிமத்தில, புதிய ஓட்டுநர் உரிமத்தில பேஸ்ட் பண்ணி குடுத்துட்டார். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 90% பல சேவைகள், அரசு சேவைகள் வந்து கம்ப்ளீட்டா இன்டகிரேட்டட். அ சில செயல்கள் வந்து நீங்க செஞ்சுட்டுருக்கலாம். சில தவறுகள் கூட நீங்க செஞ்சுட்டுருக்கலாம். அரசாங்கத்துக்கு நீங்க தெரியாது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது வந்து தவறு.
இங்கே நடக்கக்கூடிய குற்றங்களா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், இல்ல அது சிறிய குற்றங்களா இருக்கலாம், இதா இருக்கலாம். சில இதுல வந்து அரசாங்கம் வந்து அந்த சகிப்புத்தன்மை கோட்பாட சில விஷயங்கள்ல கடைபிடிச்சுட்டு, அவங்க வந்து ஒரு லீனியன்ட்டா வந்து போகலாம். இங்க வந்து வந்து ரொம்ப சிம்பிள். உங்கள நோக்கி யாராவது விரல் நீட்டுனா, கண்டிப்பா வந்து அதுக்கு நடவடிக்கை. யாரும் வந்து விரல் நீட்டல அப்படிங்கிறப்ப, நான் சொல்றது ஒரு சிறிய அளவு குற்றங்கள், இல்ல ஒரு லீனியன்ட் மிஸ்டேக்ஸ் ஒரு மன்னிக்கப்படலாம். இல்ல இத வந்து ஓகே அப்படின்னு உள்ளது. அதே இது மத்தவங்களுக்கு அது வந்து ஒரு அச்சுறுத்தலாவோ, இல்ல அவங்களுக்கு அவங்களோட பாதுகாப்ப ஒரு காம்ப்ரமைஸ் பண்ற மாரியோ ஒரு நிலைமை உருவாகும்போது, அது வந்து அவங்க அது சம்மந்தப்பட்ட துறைகள்ல வந்து அவங்க புகார் அளிச்சா, அதுக்கு நடவடிக்கை வந்து உண்டு. அதனால அதுக்கு தகுந்த மாரி என்ன பண்றோம்? ஏது பண்றோம்? இல்ல சில விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், கவனிக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால வந்து அது வந்து சரி என்று ஆகிவிடாது. கிரிப்டோ கரன்சி பெரிய அளவுல வந்து இங்க வந்து புழக்கத்துல இருக்கு. சில சேவைகளுக்கு நீங்க கிரிப்டோ கரன்சியாவே பே பண்ணலாம். ஒரு தனிநபர் கிரிப்டோ வாங்குவதற்கு உரிமம் தேவையில்ல. ஆனா கிரிப்டோ வந்து விக்கிறதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த இதுகள் நீங்க வெளிய தேர்ட் பார்ட்டிக்கு விக்கிறதுக்கு, நீங்க அத பரிவர்த்தனை பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து சில இதுகள் வந்து இருக்கு. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து விக்கிறது வந்து மும்முரமா வந்து அவர் வந்து பல தளங்கள் சார்ந்து வந்து அவர் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ல இருந்து அவர் மேல வந்து இதுக்கு உரிமம் பெறாமல் அவர் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு கேஸ் வந்து அவங்க வந்து புக் பண்ணிட்டாங்க. இத வந்து அவர் வந்து சம்பந்தப்பட்ட துறையில வந்து போய் அணுகி இத கேன் யூ சரி ப்ளீஸ் பண்ணணும். ரிப்பீட் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. எது கிரிப்டோ சம்பந்தப்பட்டது சொல்றீங்களா? எஸ் எஸ் எஸ். எஸ். ஸோ இத விக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அதாவது வாங்குறதுக்கு வந்து உரிமம் வந்து தேவையில்ல. விக்கிறதுக்கு பல தளங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து உரிம தேவை. ஆ இத வந்து சில பேர் வந்து பரிவர்த்தனை பண்றாங்க. அந்த மாதிரி இதுல வந்து சமீபத்தில ஒருத்தர் வந்து அ அடையாளம் காணப்பட்டு, அவருக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ல இருந்து சில வணிகங்களை அவர் உரிமம் இல்லாமல் பண்ணிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது. பேங்கிங் வந்து இங்க ஓப்பன் தான். இப்ப வணிகம் சார்ந்து இல்லாம தனிநபர் இதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. இப்ப வேட் அப்படிங்கிறப்ப எல்லாரும் வேட் கட்டியாகணும் தேவை கிடையாது. ஆனா, அதுக்கு ஒரு சீலிங் வச்சிருக்காங்க. 1,00,000 USD. இதுக்கு அரப் எமிரேட் திர்ஹம் வந்து ஈக்குவலன்ட் வந்து 3,67,000 பக்கம் வரணும். ஆனா, அத வந்து அவங்க வந்து 3,75,000ன்னு வச்சிருக்காங்க. 3,75,000க்கு வருடத்துக்கு 3,75,000க்கு குறைவாக வணிகம் செய்பவர்கள் அந்த வேட் சீலிங்ல வரமாட்டாங்க. அவங்க வேட்டுக்கு அப்ளை பண்ணக்கூட தேவையில்ல. மதிப்பு கூடுதல் வரிக்கு அவங்க வந்து தனியா அந்த சர்டிஃபிகேட் வந்து எடுத்தாகணும். தேவை கிடையாது. மதிப்பு கூடுதல் வரி சர்டிஃபிகேட் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட துறை சார்ந்து உங்களோட அ அந்த ஒரு பிசினஸ் நியூயான்சஸ் இருக்கும். ஒண்ணுக்கும் ஒரு தேவைகள் இருக்கலாம். அந்த மாதிரி இது அ எப்படி தேவைகள் இருக்கோ, நீங்க மாசத்தால சப்மிட் பண்றதா இருக்கட்டும், 3 மாசத்துக்கு ஒரு தடவ சப்மிட் பண்றாப்புல இருக்கட்டும். இத வந்து நீங்க வந்து அந்த சைக்கிள வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க அந்த வணிக ஆண்டு அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஜான்வரி டூ டிசம்பர். அதான் வந்து இங்க இன்னைக்கு வரைக்கும் இதுல இருக்கு. வார விடுமுறை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, சனி, ஞாயிறு. நீங்க வாரத்துல 1 நாள் விடுமுறை உங்களோட வியாபார தேவைகள் வந்து மத்த நாள்ல இயங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க அதுக்கு தகுந்தாப்புல நீங்க அத கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எத்தனையோ நிறுவனங்கள் இன்னும் வந்து வெள்ளிக்கிழமை விடுமுறை குடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் ஆஃப் 24 மணி நேரமும் 7 நாளும் தொடர்ச்சியா இயங்கக்கூடிய தேவைகள் உள்ள இதுகள் எல்லாத்துக்கும் வந்து நீங்க வந்து வாரத்துல 1 நாள் ஆஃப் குடுக்கணும். ஊழியர்களுக்கு வருஷத்துல நீங்க வந்து 21 நாள் இல்லன்னா 30 நாள். 21 நாளுங்கிறது சனி, ஞாயிறோ இல்ல ஞாயிறோ சேர்க்காம எடுத்தீங்கன்னா, ஞாயிறு மட்டும் விடுமுறை இருந்தா 26, சனி, ஞாயிறு விடுமுறை இருந்துச்சுன்னா 21 இல்லன்னா 30 டேஸ் 30 கேலண்டர் டேஸ் வந்து நீங்க விடுமுறைய வந்து ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவை இருக்கும். லீவ் சேலரி கட்டாயம் கொடுத்தாகணும். அந்த மாரி லீவ் சேலரி வந்து பேசிக்ல தான் குடுப்பீங்க. ஓவரால் டேக் ஹோம்ல குடுங்க.
ஆனால் சில நிறுவனங்கள் வந்து மொத்தமாக வந்து ஒரு மாதம் சேலரி என்ன டேக் ஹோமோ அதை கொடுக்கறக்கூடிய நிறுவனங்களும் இருக்கு. இங்கே தனிநபர் சம்பாதிக்கக்கூடிய ஈட்டக்கூடிய வருமானத்துக்கு, அதாவது சம்பளமா இருந்துச்சுன்னா சம்பளத்துக்கு வரி கிடையாது. நீங்க சொத்துக்கள் வாங்கியிருக்கீங்க, அந்த சொத்துக்கள்ல நீங்க வாங்கக்கூடிய வாடகைகளுக்கு வரி கிடையாது. அது எவ்வளவா இருந்தாலும் சரி. ஆனா நீங்க தொழில் செய்றீங்க அப்படிங்கிறப்ப அதுல வந்து கேப் இருக்கு. உங்களோட லாப விகிதங்கள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் சீலிங் 9% டாக்ஸ், கார்ப்பரேட் டாக்ஸ். இது மட்டும் தான் வந்து இப்போதைக்கு இங்க வந்து அமல்ல இருக்கு. இது போக எனிதிங் அடிஷனல் இது எதுவும் வேற எதுவும் சர்ப்ரைசஸ் இதுன்னு சொல்லி கிடையாது. அரசாங்க கட்டணம் உங்களுக்கு மற்ற நாடுகளை இது பண்ணும்போது, சில நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து சற்று அதிகமாக வந்து தெரியலாம். ஆனால் இங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ரா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு, டிராஃபிக் இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருந்தாலும் உள்கட்டமைப்பு வந்து பல ஐரோப்பிய நாடுகளை விட மிக அதிகம் என்பது உண்மை. இதெல்லாம் இல்லாமல் அந்த ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் யுஏஇக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நீங்கள் பெரும்பாலான நாடுகளை வந்து ஒரு 4 to 6 மணி நேரத்தில் சென்றடைய முடியும். அதாவது விமான வழி போக்குவரத்து மூலமாக. இது இல்லாமல் தொடர்ச்சியாக பூம் ஆயிட்டு இருக்கு. 10 மில்லியன் இங்கே உள்ள மக்கள் தொகை. இதில் கிட்டத்தட்ட 4 மில்லியன் வந்து இந்தியர்கள் இருக்கும். இந்த 4 மில்லியன் இந்தியர்களில் மலையாளிகள் அதிகமாக வந்து ஒரு எக்ஸ்பேட்டாக வசிக்கக்கூடிய நாடுனா யுஏஇ தான். ஆல்மோஸ்ட் 1.7 மில்லியன், அந்த 4 மில்லியனில் வந்து 1.7 மில்லியன் பக்கம் வந்து மலையாளிஸ். அவங்க வெஸ்ட் கோஸ்டாக இருந்தனால அந்த அரேபியன் சி இதில் இருந்தப்ப ஆரம்ப கட்டத்தில் சில குஜராத்தி வணிகர்கள், அந்த வெஸ்ட் கோஸ்டில் இருந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மங்களூர், வேற கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் 40 வருஷம் 50 வருஷம் இங்கே இருக்கிறவங்கள வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது 1960, 70 இந்த நாட்டோட ஆரம்ப கால இதுகள் வளர்ந்தவங்க இப்போ உலகளவில் வந்து பெரிய கல்வி சார்ந்து ஒரு பெரிய நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கும். சன்னி வர்க்கின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் ஆரம்ப காலத்தில் அவரோட அம்மா வந்து இங்கே வந்து ஒரு ஆசிரியையாக வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகளவில் ஒரு பேசக்கூடிய ஒரு கல்வி குழுமமாக இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 33 ஸ்கூல்ஸ் வந்து நான் சொல்கிறது ஒரே பேரில் ஒரு 2-3 ஏரியாவில் வந்து அவங்க வந்து ஒரு அந்த பள்ளி இயங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கரிக்குலம், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 33 வகையான பள்ளிகள் வந்து அவங்களோட குழுமத்துக்கு கீழே வந்து இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. அவங்க வந்து பெஸ்ட் டீச்சர் அவார்டும் வந்து வருஷத்தால் உலகளவில் வந்து ஒரு அவார்டை வந்து இது பண்ணி அது ஒரு பெரிய தொகையை வந்து பரிசாக வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இங்கே கோல்டன் விசா ஒரு ஆப்ஷன் நாளைக்கு, பட் ஆரம்பத்தில் நம்ம சிறிய அளவில் தொடங்கி பெருசாக வந்து ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இங்கே இருக்குது. தொடர்ச்சியாக வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு நாடு. துபாய் வந்து அரபு நாடாக இருந்தாலும் இட் இஸ் மோர் ஆஃப் அ காஸ்மோபாலிட்டன் ஸ்ட்ரக்சர். மண்ணின் மைந்தர்கள் வந்து மிக சிறப்பானவர்கள். அவங்க கூட சில விஷயங்கள் நம்ம பழகும்போது நமக்கு தெரியும். ஒரு நாட்டு மக்கள் வந்து 20% இருந்துட்டு இந்த அளவுக்கு அந்த 10 மில்லியனில் வந்து ஒரு 8 மில்லியனுக்கு மேலே வந்து மற்ற நாட்டு மக்கள் வந்து இங்கே வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு சகிப்புத்தன்மையோட அவங்களுக்கும் ஆதரவு இது பண்ணி க்ரோயிங் டுகெதர், க்ரோயிங் அலாங், அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அவங்க இது பண்ணிருக்காங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வேற டைம் இருக்கா எப்படி ரீகன்?
சார் இருக்கு சார், டைம் இருக்கு. நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். நீங்க முடிச்சதுக்கு பிறகு நம்ம கேள்வி பதிலுக்கு போலாம். ஓகே. ஏன்னா 30 பேர்களுக்கு மேல இருக்கனால, நெறைய பேருக்கு சந்தேகங்கள் வந்து இருக்கலாம். ம். அதனால அ அது வந்து கொஞ்சம் நெறையா வந்து இண்டிவிஜுவலா ஒருத்தவங்க தேவைக்கு வந்து நம்ம சொல்றது வந்து அதான் முறையா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நான் வந்து ஒரு நீண்ட நேரம் வந்து தொடர்ச்சியா வந்து இது பண்றதா. அது போக வந்து அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்கட்டும். எனக்கு என்னோட புரிதலுக்கு ஏற்ப நான் வந்து அத வந்து அவங்களுக்கு பதில் சொல்றேன். ஓகே. அப்போ நம்ம நேரடியா கேள்வி பதிலுக்கு உள்ள போலாம். யாருக்காவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களால அன்மியூட் பண்ணி பேச முடிஞ்சா, கேள்விகள கேட்கலாம் நேரடியா. இல்ல அப்படின்னா சாட் பாக்ஸ்ல குடுங்க. நம்ம அதையும் அ கேட்டு நம்ம பதில் வாங்கிக்கலாம். ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. அ இது வந்து ஒரு சில்லியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நெனைக்கலாம். நெனைக்க வேண்டாம். அந்த மாரி மற்றவங்களும் வந்து அந்த பார்வையில நெனைக்க வேணாம். நம்ம எல்லாருமே வந்து என்னைக்கும் வந்து ஒரு தொடர்ச்சியா வந்து எதையாச்சும் ஒண்ண வந்து ஒரு கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒரு தேவையில தான் இருக்கிறோம். இன்னைக்கு நிலைமைக்கு இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். அதனால அது சில்லியா இருக்குமோ அப்படின்னு பயப்பட வேணாம். எந்த கேள்வியா இருந்தாலும் நீங்க கேளுங்க. நான் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்றேன். சார் சுபாகர் சார். சொல்லுங்க. சார் இப்போ துபாய்லயோ இல்ல யுஏஇலயோ வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா, அதுக்கான விதிமுறைகள எங்க போய் பார்க்கணும்? அதுக்கு ஏதாவது பிடிஎஃப்போ இல்ல ஏதோ ஒரு எஸ்ஓபி போல ஏதாவது இருக்கா? இன்னொன்னு வந்து அங்க இப்போ பிசினஸ் பண்ணணும்னா, எது டிமாண்ட் ப்ராடக்ட் அத பத்தி ஏதாவது சொல்ல முடியுங்களா சார்? இப்ப அ பொதுவா பார்த்தீங்கன்னா, இங்க வணிகம் தொடங்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, இப்ப ஃப்ரீ ஜோன் லைசென்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 6,000, 8,000 ஒரு 10,000த்துக்குள்ளார. நம்ம ஊர் காசுக்கு சொல்லப்போனா ஒரு 2,50,000 3,00,000 இந்த அளவுக்கு வந்து இருக்கு. அப்ப அ நீங்க அங்கருந்து இங்க வந்து ஒரு டிராவலா ஒரு விசிட் விசால வரணும் இதுங்கிறப்ப, அந்த இதுகள வந்து நீங்க வந்து ஒருங்கிணைச்சுக்க முடியும். இன்னும் சில பேர் வந்து அவங்களோட உறவினர்கள் யாரும் இங்க இருக்கிறாங்க. இல்ல நண்பர்கள் யாரும் வந்து இங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கையில அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சேமிப்பு உள்ளவங்களா இருக்கிறாங்க. அவங்கள வந்து அ நெறைய பேர் வந்து எல்லாருமே இந்தியாவ சார்ந்து தான் இருக்கிறோம். அதனால வந்து ஊர்ல வந்து அவங்களுக்கு சில தேவைகள் இருக்கும். ஸோ அங்க வந்து அவங்க வந்து அ என்ன பணம் வந்து இங்க குடுக்க சொல்றாங்களோ, அந்த இத வந்து அங்க இது பண்ணிட்டு, ஒரு சிறிய தொகைங்கிறப்ப இது. இது பெரிய கட்டமைப்பு, இது பண்ணுங்கிறப்ப அரசு மூலமா ஆர்பிஐ இதுகள இது பண்ணிட்டு, அந்த இதுகள கிளியர் பண்ணிட்டு அவங்க வந்து வாங்குறாங்க. இதே சொத்து எதுவும் வந்து இங்க வாங்கணும் அப்படிங்கிறப்ப, வருஷத்தால இவ்வளோ தான் நீங்க அங்கருந்து அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ பர்மிஷனோடையும் ஒரு சீலிங் இருக்கும். அந்த சீலிங்ல நீங்க வந்து அந்த ஃபெமாவோட இதுக்குள்ளார பார்வைக்குள்ளார நீங்க வந்து வராம இருக்கணும் அப்படின்னா, அதான் வந்து இது. சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கிரெடிட் கார்ட் கடன் அட்டைய வச்சுட்டு, இங்க வந்து சொத்துக்கள்ல வந்து ஆரம்ப பேமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அ அதாவது ஃபர்ஸ்ட்டு அ இனிஷியல் டெபாசிட் இனிஷியல் பேமெண்ட் அது ஒரு 10% இருக்கலாம், 20% இருக்கலாம். சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்து சில பெரிய தொகைகளையும் சில நண்பர்கள் மூலமா வந்து அங்கருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இங்க பெரிய பேமெண்ட்ஸ் வந்து அந்த சொத்துக்கள் வாங்குறதுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த டீட் அ டேட்டாலாம் மொத்தமா வந்து எடுத்து இந்த டீட்டெயில்ஸ இது பண்ணி சில பேருக்கு வந்து நோட்டீஸ் வந்து போயிருக்கு. இது விஷயமா தான் சமீபத்தில என்னோட முகநூல்ல வந்து நான் வந்து ஒரு செய்தி வந்து ரிஸ்வான் சஜன்னு சொல்லி இங்க டன்யூப் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு சொல்லி அதோட சேர்மன் அவர் அத பத்தி விரிவா வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருந்தார். லிங்க்டின்ல எழுதியிருந்தத வந்து நான் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பகிர்ந்திருந்தேன். அது படிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த சொத்துக்கள் முதலீடுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மத்தபடி தொழில் தொடங்குறது, இது ஆரம்ப காலத்துல ஒரு மினிமம் இதுங்கிறது, நீங்க வந்து இங்க வந்து விசா போட்டு பண்றது தான் இந்தியர்களா இருக்கிற வரைக்கும். அதாவது நீங்க வேற நாட்ல என்ஆர்ஐயா இருந்தீங்கன்னா, அது வந்து வேற. இப்ப என்னோட லைசென்சிங் நான் வந்து பண்ணி குடுத்தது வந்து என்ஆர்ஐஸ் இருக்காங்க, சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க.
அங்கே இந்தியாவிலேருந்து உள்ளவங்க அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏன்னா விசா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 15,000 20,000 திரகத்துக்குள்ளார முடியும். அது வந்து மேனேஜபிள். ஆனால் அதுக்கு மேலே தொகைகள் இதுகள் போகும்போது நீங்கள் வந்து அதை வந்து ஒரு மல்டிபிள் பார்ட்னர்ஸோ இதையோ போட்டு அதை வந்து பண்ணிக்கிறது ஒரு சரியான வழிமுறையாக வந்து இருக்கும். இது போக துறை சார்ந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ட்ரேடிங் வந்து ஒரு இது. அது போக வந்து சேவைகள் இப்போ சொத்துக்கள் நிறைய இதாக இருக்குது. இப்போ ஏர்பிஎன்பியில் ஒரு சொத்தை வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து உரிமம் எடுக்கணும். அதை நான் சொன்னேன். அப்போ உரிமம் எடுத்து ஏர்பிஎன்பிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ரெண்டல், அது 1 வாரம் 2 வாரம் அந்த மாதிரி ரெண்டல் வந்து கொடுக்கக்கூடியது, இல்லை 1 மாதம் அந்த லெவலுக்கு கூட இருக்கலாம். அப்போ அந்த ஷார்ட் டேர்ம் ரெண்டலில் அவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்து அவங்க காலி பண்ணுறாங்க. காலி பண்ணுறப்ப அது அடுத்த விருந்தினர் வருவதற்கு முன்பு அவங்க வந்து அந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒரு கிளீனிங் பண்ண வேண்டியிருக்கும். அதை ரெகுலராக ஒரு கெஸ்ட் இருக்கப்போ கூட கிளீனிங் தேவைப்படும். இதை தனியாக வந்து ஒரு சேவையாக வந்து பண்ணக்கூடிய நிறுவனங்களை வந்து வருஷ கான்ட்ராக்ட் போட்டுட்டு அவங்களும் வந்து அந்த இமெயிலில் லூப்பில் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் போயிடும். அவங்க வந்து அந்த டேட்டில் வந்து மேனேஜ் பண்ணி அங்கே வந்து கிளீனர்ஸ் அனுப்பி கம்ப்ளீட்டாக கிளீனிங் எல்லாத்தையும் வந்து பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தேவையும் சார்ந்து பல தொழில்கள் வந்து புதுசாக வந்து வந்துட்டே இருக்கு. இப்போ யூரோப்பியன்ஸ் வந்து நிறைய இங்கே மைக்ரேட் ஆகுறாங்க சொல்லியிருந்தேன். இப்போ ஒருத்தர் வர்றப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகள் குடும்பத்தோட மொத்தமாக வரும்போது குழந்தைகளுக்கு வந்து ஸ்கில் செட்டை பற்றி அவங்களுக்கு பாதரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. அவங்க ஆரம்பத்தில் சில இதுகள் வரும்போதே ஒரு 1.5 மில்லியன் இது 1.5 லட்சம் யூரோவோ இல்லை ஒரு 2 லட்சம் பவுண்டு இந்த மாதிரி அவங்க கையில் கொண்டு வரும்போது அவங்களோட ஒரு வருஷத்துக்கு உண்டான எந்த தேவையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறவங்க சில பேர் தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இல்லை நான் வந்து அங்கே நான் புலம்பெயர்றதே நான் வந்து ஒரு வேலையோ இல்லை வந்து ஒரு கன்சல்டண்ட்டாவோ இல்லை ஏதாவது ஒரு சேவைத்துறை சார்ந்து ஏதாச்சும் ஒன்றோ வந்து நான் வந்து பண்ணிக்குவேன். என்னால் காலத்தால் வந்து அதை வந்து ஒரு அடாப்ட் வந்து பண்ணிக்க முடியும். அந்த நம்பிக்கை வந்து அவங்கள்ட்ட இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பாலானோர் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்லையும் ஒரு காம்ப்ரமைசிங் ஒரு டைப்பாக வந்து இல்லை. எனக்கு நான் அங்கே வரதே வந்து எனக்கு நான் இங்கே இவ்வளோ வரி கட்டுறேன், ஆனால் வந்து எனக்கு அதுக்குண்டான பலன்கள் வந்து கிடைக்கல. ஆனால் எனக்கு வந்து அந்த பலன்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு இது வந்து இருக்கணும். அந்த மனப்பான்மை வந்து அவங்கள்ட்ட ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நம்மள மாதிரி ஒரு சேவிங்ஸ் ஆட்டிடியூட் வந்து அதிகபட்சம் உள்ளவங்க வந்து கிடையாது. ஓரளவுக்கு ஒரு மினிமம் ஒரு 6 மாச தேவைக்கு உள்ளது இருக்கோம்னா மாசத்தால பார்த்தோம்னா சில பேர்லாம் வந்து ஒரு 40,000 50,000 70 80,000 எக்ஸ்பெண்டிச்சருக்கெல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ நான் வந்து 3 குழந்தைங்கள் இருக்குன்னா அவங்கள வந்து ஒரு மியூசிக் கற்றுக்கிறதுக்கு ஒரு இசை சார்ந்து வந்து அவங்கள தொடர்ச்சியாக வந்து வகுப்புகளுக்கு அனுப்பணும். எனக்கு ஜிம் மெம்பர்ஷிப் வேணும், இது வேணும், நிறைய என்னென்ன இருக்கோ எதுலேயுமே வந்து அவங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல். ஸோ இது சார்ந்து எல்லா தொழில்களும் அதான் சேவைத்துறைங்கிறது இங்கே ஒரு ரொம்ப பெரிய வட்டமாக வந்து இன்னைக்கு வந்து வளர்ந்துட்டு. இது தவிர்த்து ஐ திங்க் ஓரளவுக்கு நான் வந்து உங்களோட இது வேற எதுவும் இதில் மிஸ்டர் சுபாகர். எஸ் சார். ஸோ அங்கே டிமாண்ட் ப்ராடக்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் தான் இப்போ தேவை அதிகமாக டிமாண்ட் இருக்குன்னு சொல்றீங்களா? டிமாண்ட் ப்ராடக்ட் சர்வீஸ் இது போக நிறைய நாட்டு மக்கள் வரும்போது அவங்களோட உள்நாட்டு பொருட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிவரேஜாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போ பிரிட்டானியா பிஸ்கட் வந்து கன்சம்ஷன் வந்து இங்கே வந்து பெரிய லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டானியா பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து எல்லாத்தையும் வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ பிரிட்டானியாவோட பொருட்கள் வந்து இங்கே வந்து ஒமானில் தயாரித்து இங்கே வருது. இப்போ மத்திய கிழக்கு ஃபுல்லாக உள்ள பிரிட்டானியா சர்க்குலேஷன் அதிகபட்சம் வந்து ஒமான்ல இருந்து சில குறிப்பிட்ட வகைகள் ஒரு சில இதுகள் தான் இருக்கலாம், பாக்கி எல்லாமே வந்து ஒமான்ல வந்து தயாரிச்சு வருது. அந்த மாதிரி ஹிமாலயா காஸ்மெட்டிக்ஸ் இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேஸ் வாஷ் இன்னும் சில ஐட்டங்கள் வந்து இங்கே தயாரிக்க அமீரகத்திலேயே வந்து தயாராகுது. ஹிமாலயாவோட விற்பனை வந்து அந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கு. இன்னைக்கு நிறைய சில ஐரோப்பிய பொருட்கள் கூட ஒரு மிகப்பெரிய சந்தை உருவாக்கம் பெற்ற யார்ட்லி போன்ற நிறுவனங்கள் இங்கே உள்ள லைசன்சிங்க்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு வந்து அவங்க வந்து அதை தயார் செய்யறதுக்கு
அவங்க அந்த பிராண்டை வந்து இது பண்ணி அவங்களுக்கு அதுக்கான உரிமத்தை வந்து கொடுத்துட்றாங்க. யார்ட்லி இங்கேயே தயாராகுது. இந்த மாதிரி ஜெர்கென்ஸ்ன்னு சொல்லி ஒரு மாய்ஸ்சரைசர், இது பாடி மாய்ஸ்சரைசர் வந்து இருக்கு. இது வந்து ஜெர்மன். இது பார்த்தீங்கன்னா இப்போ அமீரகத்தில் தயாராகுது. யுனிலிவர் வந்து பெரும்பாலான பொருட்கள் இந்த சந்தையில் உள்ளது இங்கே துபாயில் தான் தயாராகுது. இந்த மாதிரி நிறைய இதுகள் வந்து அடாப்டபிலிட்டி வந்து அப்படியே எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. அது போக வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து இப்போ காஸ்மெட்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பில்கிரிம் வந்து இங்கே வந்து இதாகுது. பெண்கள் உபயோகப் பொருட்கள் வந்து பல பிராண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தை இருக்கு. அது போக இது ஒரு மசாலாக்களாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இன்னும் வந்து ஊர்லேருந்து வரக்கூடிய இதுகளும் இருக்கும். இங்கே மொத்தமாக வந்து இறக்குமதி செஞ்சு இங்கே பேக்கிங் செய்யக்கூடியதும் இருக்கும். சில பொருட்கள் வந்து வர வச்சு அங்கேருந்து இறக்குமதி ஆகி இங்கே ரீபேக்கிங் ஆகக்கூடிய தொழில்களும் வந்து பெருசாக வந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ நமக்கு இன்னும் ஒரு 4 நிமிடங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமா நம்மளோட கேள்விகளை வச்சுட்டோம்னா நம்ம கெஸ்ட்டை ரிலீவ் பண்ணிடலாம். நன்றி சார். நன்றி. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குமா? சார் வணக்கம். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. வணக்கம், சொல்லுங்க. சார் என் பேரு சுந்தரமூர்த்தி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மண்ணின் மைந்தர்களை விட வெளியிலேருந்து வந்த பாப்புலேஷன் தான் இப்போ 80% இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ ஆமா. அந்த கண்ட்ரியோட எக்கனாமி அந்த வெல்த்ல யார்கிட்ட அதிக வெல்த் இருக்கு? இப்போ 80% வெளியில இருந்து வந்தாங்க இல்லையா? அவங்க கிட்ட அதிக வெல்த் இருக்கா தொழிலெல்லாம் செஞ்சு, இல்ல அங்க இருக்கிறவங்க கிட்ட தான் அந்த வெல்த்தை ஹோல்ட் பண்ற மாதிரியான சட்டதிட்டங்கள் அங்க இருக்கா? இது ஒரு டிப்பிக்கலான ஒரு கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி ஸ்பான்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெருசாக வந்து நடைமுறையில் வந்து இல்லை. இப்போ தொழிலில் வந்து பங்கு கொடுக்கணும், சில குறிப்பிட்ட ஒரு லீகல் ஃபேர்ம் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு ஆடிட் ஃபேர்ம் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு பெரிய அளவில் விசா தேவைப்படக்கூடிய, அதாவது ஒரு 10,000, 20,000, 30,000 அந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு நிலையில தான் நமக்கு ஒரு பெரிய ஸ்பான்சர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. பெரிய ஸ்பான்சர்ஸ் வந்து தேவைப்படும் போது சில குழுமங்கள், இங்கே இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களின் குழுமங்கள் சிலர் வந்து அந்த தொழிலில் வந்து அவங்க வந்து 51% வந்து பங்காளிகளாக இருக்கிறதுக்கு, 51 55 அந்த அடிப்படையில் இருக்கிறதுக்கு அவங்க வந்து தயாராக இருக்காங்க. அது இல்லாமல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய குழுமங்கள் வந்து இப்போ இல்லை அதில் இருக்கக்கூடிய அந்த குழுமத்தில் இல்லை அந்த குடும்ப உறுப்பினர்களில் யாராச்சும் ஒருத்தர் வந்து இப்போ ஒரு லோக்கல் வந்து அவரால் எத்தனை கம்பெனி வேணாலும் ஸ்பான்சர் வந்து பண்ண முடியும். இப்போ மெயின்லேண்டுக்கு ஸ்பான்சர்ஸ் தேவை. ஃப்ரீ ஜோன் பிஸ்னஸுக்கு ஸ்பான்சரே கிடையாது. உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஜோன் தான் ஸ்பான்சர். ஃப்ரீ ஜோனில் நீங்கள் ஈட்டக்கூடிய லாபங்கள் பெரும்பகுதி வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து எந்த நாட்டை சார்ந்தவரோ இல்லை வேறு நாட்டுக்கோ நீங்கள் ரிப்பேட்ரியேட் பண்ணிக்கலாம். மெயின்லேண்ட்லையும் நீங்கள் டாக்ஸஸ் கட்டிட்டு பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஜோன்லையும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு டாக்ஸஸ் வந்து ஈட்டக்கூடிய லாபத்துக்கு வந்து ஃப்ரீ ஜோனுக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகிடும். இதுலேயே இன்னொரு செக்மெண்ட் இருக்குது. ஃப்ரீ ஜோன் டு ஃப்ரீ ஜோன் பிஸ்னஸஸ் வந்து அந்த இதுக்கு வந்து அப்ளிகபிள் வந்து சில இதுகள் இருக்காது. இந்த இதுகளை லிமிட்டேஷன்ஸ் பண்ணுறதுக்கு வேட்டில் வந்து சில நடைமுறைகளை வந்து அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஃப்ரீ ஜோன் கம்பெனிஸும் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை மெயின்லேண்ட் லைசன்ஸை வந்து புதுப்பிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை வந்து துபாய் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கட்டணம் இது பண்ணணும். இது எல்லாருக்கும் தேவைப்படாது. சில அரசு ஒப்பந்தங்கள் அந்த மாதிரி இதுக்கு பிட் பண்ணுறவங்களுக்கு வேணால் தேவைப்படலாம். உங்களோட கேள்விக்கான பதில் வேற எதுவும் அதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து. இல்ல சார், இப்போ கண்ட்ரியோட வெல்த் வந்து யார்கிட்ட இருக்கு டாமினண்டா? இப்போ ஏன்னா இமிகிரன்ஸ் 80% சொல்றீங்க, எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து காசு சம்பாதிக்காக வந்தவங்க, பிசினஸ் பண்றதுக்காக வந்தவங்க. லாஜிக்கலி வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரியோட வெல்த் வந்து 80% கிட்ட தான். உங்களோட நீங்க ஈட்டக்கூடிய நான் கண்ட்ரியோட எக்கனாமி பத்தி ஒரு கேக்குறேன். இப்ப ஒரு ஃப்ரீ ஜோன் இல்லாம இப்ப சொத்து வாங்குறீங்க,
அந்த சொத்து வந்து 99 வருஷம் உங்களுக்கு தான் சொந்தம். இப்ப முன்னாடி ஓகே. பாத்தீங்கன்னா லீஸ் ஹோல்டும் வந்து குறிப்பிட்ட வருஷம் இருந்தது. லீஸ் ஹோல்டு வந்து அந்த வருஷம் கம்மியா இருந்தது. இப்ப லீஸ் ஹோல்டே நிறைய ஃப்ரீ ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப மெயின்லேண்டே சில இது வந்து அஹ், ஒரு மண்ணின் மைந்தர் மட்டும்தான் வாங்க முடியும், இல்ல ஒரு நிறுவனம் வச்சிருக்கவங்க மட்டும்தான் வாங்க முடியும். அந்த மாதிரி சொத்துக்களே சமீபத்துல சில ஏரியாக்களை வந்து அவங்க வந்து அதை வந்து எல்லாரும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதாவது ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி வந்து எல்லா நாட்டினரும் வாங்கலாம். அந்த மாதிரி வந்து இங்க வந்து அடாப்டபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. தொழில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியர்கள் தான் வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வெல்த் வந்து இந்தியர்கள். ஆனா அதுல எந்த அளவுக்கு யார் யார் வந்து அவங்களோட சார்போட இயங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு இதன ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் பேரை சொல்ல விரும்பல. சில குடும்பங்கள் வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது அதோட பின்புலன் அப்படின்னு பார்க்கும்போது அது வேற இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் சைடுல வந்து அவங்களோட அவசர கால சேம நிதி சாவரின் ஃபண்ட், இப்போ உலக அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அபுதாபியோட சாவரின் ஃபண்ட் தான் நம்பர் 2 சைனாக்கு அடுத்தது. இது வந்து 2500 பில்லியன் டாலர் பக்கம் வரும். இந்த அவசர கால சேம நிதி வந்து அவங்க தொழில்கள்ல முதலீடு பண்றாங்க, வெளிநாட்டுல சொத்துக்கள்ல வந்து முதலீடு பண்றாங்க. இப்போ சமீபத்துல இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ஓன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எல்லாருமே வந்து 100% அவங்க கையில இருக்கு. இதுல ஒரு 20% வரைக்கும் துபாய் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல நீங்க வந்து ஐபிஓ இஷ்யூ பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணி அதுக்கு ஒரு முன்னுதாரணமா நாங்க அரசாங்கம் சைட்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பொதுத்துறை நிறுவனங்கள் இப்ப துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டி 20% வந்து ஐபிஓ வந்து இஷ்யூ ஆகி இட் வாஸ் ஓவர் சப்ஸ்கிரைப்ட் 27 டைம்ஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி. அந்த மாதிரி சமீபத்தில் ஏஎல்இசின்னு சொல்லி ஒரு கட்டுமான குழுமம், இது வந்து துபாயோட அவசர கால சேம நிதிக்கு கீழே அதை ஒருங்கிணைக்கிற ஒரு குழுமம், அதாவது ஐசிடி இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் துபாய்னு சொல்லுவாங்க. அவங்களோட 100% ஹோல்டிங் உள்ள என்டிட்டியில் வந்து 20% வந்து இப்போ வந்து பங்குகள் வந்து ஐபிஓ இது பண்ணி அதுவும் வந்து பல முறை வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகி, இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா ஏஎல்இசி இப்போ சமீபத்தில் வந்து இதில் ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து நிறைய பேர் வந்து நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள், நிறைய முதலீட்டு நிறுவனங்கள், நிறைய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பல பேர் வந்து இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ சமீபத்தில் செய்யுது. ஸோ துபாய் அப்படின்னு எடுக்கிறப்ப த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்ட், தே ஃபீல் தட் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சேஃப், தே ஹாவ் அ ஃபீலிங் தட் ஐ ஆம் செக்யூர். ஸோ ரொம்ப நன்றி சார், ஒரு விரிவான விளக்கம் கொடுத்தீங்க. மற்றவங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நம்ம குரூப்லேயே கேளுங்க. நான் சாருடைய முகநூல் அந்த ஃபேஸ்புக் ஐடியும் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து நீங்கள் டச்சில் இருக்கலாம். நமக்கு நேரம் கடந்து போயிடுச்சு. ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தொழில் தொடங்குவோம் குரூப்பில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கான பதில்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு அதிக தகவல்களை எங்களுக்கு கொடுத்தீங்க. எங்களுக்கு ஒரு அமீரகம் தொடர்பான ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வை, ஒரு 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 முக்கியமான ஒரு பார்வையை கண்ணையே திறந்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு உங்களுடைய இந்த 1 மணி நேர உரையாடல். ரொம்ப நன்றி. நேரம் கடந்துருச்சு. நம்ம இதோட இதை முடித்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி. மிக்க நன்றி. நன்றி.